நாடி யோதிடம் சம்பந்தமாக சில குறிப்புகள் பார்க்க இருக்கின்றோம். சில பேர் பார்த்திருப்பீர்கள், கிணறு தோண்டுதல், போர் போடுதல், ஆழ்துளை கிணறு தோண்டுதல், இவற்றுக்கெல்லாம் நாள் பார்த்து அந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்ப்பார்கள். கிணறு தோண்டுதல் என்றாலும் சரி, போர் போடுதல் என்றாலும் சரி, நமது குறிக்கோள் என்ன? அந்த இடத்துல நீர் வரணும். அப்போ நீர் கிரகங்கள் 2 தான் நமக்கு இருக்குது. ஒன்று சந்திரன், அடுத்தது சுக்கிரன். அப்போ அந்த 2 கிரக சேர்க்கைகள் அன்றைய நாளில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த 2 கிரக சேர்க்கைகள் என்றால் கிரகங்களே சேர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கலாம், சந்திரன் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கலாம், சுக்கிரனும் சந்திரனும் பார்வையில் இருக்கலாம் அல்லது சேர்க்கையில் இருக்கலாம். இதோடு நீண்ட குழாய் என்றாலே ராகு அங்கு வந்துடணும். அப்போ ராகுவின் தொடர்பும் அங்கு இருந்தால் நிச்சயமாக அன்றைக்கு போர் போட்டால் தண்ணீர் வந்துவிடும். பெரிய குழாய் ராகு, சிறிய குழாய் கேது, மயிரிலையில் இருக்கக்கூடிய எல்லாம் கேது. தாரோட் சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாங்கள் வீட்டை பற்றியெல்லாம் பார்த்துருக்கின்றோம். வீட்டை பற்றி பார்க்கும்போது முன்னால் ராகு இருந்துச்சு என்றால் ரோட்டை பார்க்கக்கூடிய வீட்டில் குடியிருப்பாங்க என்று அர்த்தம். அதுவே கேது சம்பந்தப்பட்டால் சந்துக்குள்ள வீடு இருக்குன்று பார்த்திருந்தோம். சின்ன சந்துகள் எல்லாம் கேது, சிறியதெல்லாம் கேது, பெரியதெல்லாம் ராகு. போர் என்ற கான்செப்ட் வருவதனால் ராகு சம்பந்தப்படுவார். சந்திரன், சுக்கிரன், ராகு இந்த 3 சேர்க்கையும் நிச்சயமாக நீர்நிலைகளுக்கு ஒத்து வரக்கூடிய சேர்க்கை. சுக்கிரனுடைய பகைவர்கள் சூரியன், சந்திரன், கேது, குரு. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் கோளாறு இருக்கும். அதே சுக்கிரனும் கேதுவுமாக இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் சிறு கட்டி வரும். ஏன் கட்டி என்கிற வார்த்தை சொல்கின்றோம் என்றால் ராகு கேதுக்கள் புற்றுக்கு சம்பந்தப்பட்டது. அதனால் கேது எனும்போது சிறு கட்டிகள், அதிலும் சுக்கிரனோடு கேது சம்பந்தப்படும் போது சிறிய அளவிலான நீர்க்கட்டிகள் வரும் என்று சொல்லலாம். அடுத்து சுக்கிரன் மனைவிக்கு காரகன், சகோதரிக்கு காரகன், தந்தையோடு பிறந்த சகோதரிக்கு அதாவது அத்தைக்கும் காரகன், மூத்த மகளுக்கும் சுக்கிரன் காரகனாகின்றார். சுக்கிலத்துக்கு காரகன் ஆஸ்தி அதாவது சொத்துக்கு காரகன், வாகனத்தை குறிப்பவர், அழகு, ஆடம்பரம், துணிமணிகள். அடுத்து திருமணத்துக்கான முக்கிய கிரகமும் சுக்கிரன் ஆவார். வைரம், வீடு, ரகசியமான விடயங்கள் இதெல்லாவற்றுக்கும் சுக்கிரன் காரணமாகின்றார். அதே நேரத்தில் சுக்கிரன் ராகு ஒரு இடத்துல சேர்ந்திருந்தால் அந்த இடத்துல நமக்கு தெரியாத பல ரகசியங்கள் அடங்கி இருக்கின்ற அர்த்தம், புதைந்து கிடக்கின்றன என்ற பொருள். சனிக்கும் அந்த ரகசியம் வரும். அப்போ சுக்கிரன் சனி சேர்ந்திருந்தாலும் அந்த ரகசியமான தன்மை வரும். நடிப்பு, இசை, பொதுவாக சுக்கிரன் புதன் சம்பந்தப்பட்டிருந்தால்தான் இசை எல்லாம் வரும். அதாவது இயல், இசை, நாடகம், கற்பனை வளம் வரணும். நடிக்கக்கூடிய திறமை, கற்பனை வளம் வரணும், நடிக்கக்கூடிய திறமை வரணும், அதற்கேற்ற ஒப்புமை அழகு வரணும். இத்தனையும் வரணும் என்றால் இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்டால் தான் அது வரும். சந்திரன் இல்லாமல் கிளைகள் இல்லை, சுக்கிரன் இல்லாமல் அழகு இல்லை, புதன் இல்லாமல் அறிவு இல்லை. இந்த 3ம் சேர்ந்திருந்தால் தான் ட்ரிபிள் சிம்மந்தி என்பது வரும். குளிர்மையை கொடுப்பவர் சனி. சனி இல்லாமல், ராகு இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் குளிர்மை கிடையாது. சாராய கடை, கள்ளுக்கடை இவற்றுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் வரணும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அது கள்ளுக்கடையாக இருக்கும், திருட்டு சாராயமாக இருக்கும். சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பிராந்தி கடையாக இருக்கும். காரணம், சுக்கிரன் சேர்ந்தால் விலை கூடின ரிங், அதே போல் ஒழுக்கமின்மை, கன்னம், கருமுட்டை இவற்றுக்கு. ஆண்களாக இருந்தால் செமன் அதுக்கு காரகனாக இருப்பார். விந்து அதாவது பெண்களாக இருந்தால் கருமுட்டைக்கு காரகனாக சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் இருந்தால்தான் டயபெட்டிஸ் வரும். சுக்கிரன் கெட்டு போனவர்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் வரும். எப்போ டயபெட்டிஸ் வருதோ அப்போ கண் பார்வையும் போகும். ஏனென்றால் சுக்கிரனும் சந்திரனும் பகை, அதாவது சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் பகை. கண் பார்வை மங்கினால் டயபெட்டிஸ் இருக்காண்டு செக் பண்ணி பாருங்கள். அது இருந்தால் கண்டிப்பாக வரும். உடனே வைத்தியம் செய்ய வேண்டும். சுக்கிரனின் நிறம் வெண்மை, புகை போன்ற வடிவம் என்றால் அது ராகு. அடுத்து சனி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். சனி பாத கிரகம், அதனுடைய நிறம் கருநீலம்,
திசை மேற்கு. காரக அடிப்படையில் பார்க்கும்போது கர்மா, விதி இவற்றுக்கு காரகனாகின்றார். மூத்த சகோதரன் சனி, இளைய சகோதரன் செவ்வாய், கடைசி சகோதரன் புதன். இப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குரு யாதகர், சனி மூத்த சகோதரன், செவ்வாய் யாதகருக்கு அடுத்த சகோதரன், புதன் கடைசி சகோதரன். அடுத்து தொழிற்காரகன் சோம்பேறித்தனமுடையவர், பெயரே மந்தன், முடவன், இரும்பு, எண்ணெய், நல்லெண்ணெய், அதாவது அடிமை வேலை இல்லையா, வேலைக்காரன், அடிமை, அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் சனி சொந்தக்காரனாகின்றார். துலாத்தை சொல்லும் போதே வேலைக்காரன் வீடு என்று சொல்கிறோம். சுரங்கத்துறை என்று வரும்போது அங்கு செவ்வாய் உள்ளே நுழைந்திடணும். அப்போ சுரங்கத்துக்கு அடிப்படையாக சனியை நாம் வைத்து கொள்ளலாம். அதனால்தான் விருச்சிகத்தை சுரங்கம் என்று சொல்கின்றோம். இந்த இடத்துல சனி செவ்வாய் 2 பேருக்குமே இயக்கம் இருக்கிறது. உதாரணமாக விருச்சிகத்தில் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கிட்டத்தட்ட கல் வியாபாரம் செய்வார்கள், கிரைனைட் கல் வியாபாரம் செய்வார்கள், சுரங்க தொழிலில் ஈடுபடுவார்கள், சுரங்க தொழிலில் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் சனி தொழிற்காரகன், யார் சேர்ந்தாலும் அந்த தொழில் நமக்கு வரும். ஏனென்றால் தேள் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்லுக்குள்ளே இருக்கும் இல்லையா, கல்லை தூக்கினா கல்லுக்கடியில் இருக்கும். தேளின் இருப்பிடம் எதுவோ அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் ராசிகளை பற்றி படிக்கும்போது நரராசி, ஜலராசி, சீடக ராசி, அடுத்து நாட்கால ராசி என்று இருக்குது. இந்த 4 ராசிகளுக்கும் என்ன தன்மை? நரராசி என்றால் பொதுவாக மக்கள் பிறக்க வேண்டிய ராசிகள். அது எந்தெந்த ராசி? பொதுவாக நரராசியில் மனிதர்கள் பிறந்தால் அவர்களுக்கு மனிதத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். நரராசியாக இருந்தால் யாதவருடைய தன்மை அதிகமாக இருக்கும். நாட்கால் ராசியாக இருந்தால் தொழில் விருத்தி. கீடக ராசியாக இருந்தால் அவர்களுக்கு 7ஆம் பாவம் இன்பம் அதிகமாக இருக்கும். இப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் பாவம், அதாவது 7ஆம் வீடு விருச்சிகம், கீடக ராசி. அது காலபுருஷனுக்கு 8வது ராசி. உண்மையில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது மர்ம உறுப்புகளை குறிக்கும். அதனால் தான் அது சுரங்கம் போன்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால்தான் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மனைவி மூலம் கிடைக்கக்கூடிய சுகம் வேறு எந்த ராசிக்காரர்களுக்கும் கிடைக்காது. அதனால் தான் கீடகம் என்று சொன்னாலே சுரங்கம் போன்றது, சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பு. சுரங்க தொழில் செய்பவர்களுக்கு விருச்சிக ராசி சரியாக வரும். தொழிலில் மிக பெரிய நிர்வாகியாக இருக்கின்றார் என்று வைப்போம். அவர்களது 10ஆம் பாவத்தை பாருங்கள், அது நாட்கால ராசியாக இருக்கும். நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்குத்தான் வருது. ஆனால் ஒரு தன்மை வரும்போது மற்ற 3 தன்மையும் காணாமல் போகும். நாட்கால ராசியாக இருந்தால் தொழில் விருத்தி. நரராசி 10ஆம் பாவமாக வந்தால் அவர்களுக்கு தயவு தாட்சணியம் அதிகமாக வந்துவிடும். அவங்களை சுலபமாக எல்லாரும் ஏமாற்றிட்டு போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த 10ஆம் பாவம் நாட்கால ராசியாக இருந்தால் அவர்களை உலகத்தில் யாராலும் ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி நாம் ராசிகளின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும்.